முக்கியமா அடக்கொடக்கமா இப்படில பிடிச்சிட்டு இதை காலில் ஒட்டிடக்கூடாதுடா, அதுக்காக நிக்கிறேன். காலில் ஃபுல்லா அந்த நெகத்துக்கிட்ட மருதாணி போட்டிருக்கேன். இந்த டிப் மருதாணி கொடுத்தாங்கல்ல, இந்த டைப் கோன் டைப், இது ஒன்லி ஃபார் அந்த நெயிலுக்கு மட்டும், நம்ம நெகத்துல வைக்கிறதுக்கு மட்டும். தங்கம் சியக்கா போட்டு வச்சிருக்காங்களா, சேர்த்து வச்சிருக்காங்களா? கேள்விகள் அனைத்தும் அருமை அருமை அருமை. அதெல்லாம் நீங்க கால் பண்ணுங்க. அந்த கண்டிஷனர் ஹென்னால சியக்கா வராது மேம். இது சியக்கா இருக்கு மேம். இது என்னது? சியக்கா பவுடர். சியக்காவை தனியா வேணும்னா வாங்கிக்கோங்க. நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சியக்கா பவுடர், கீர்த்தி ஹென்னா, ஹென்னாக்காரவங்களே இன்னைக்கு அந்த ஹென்னா மருதாணி வச்சு தயார் பண்ணக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இப்ப நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல இருந்த மாதிரி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதான் ஹைலைட். இது நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுலயுமே கெமிக்கல் கிடையாது, எல்லாமே வந்து ஹெர்பல் தான். இது சியக்கா பவுடர் நீங்க நார்மலா நைட்டே கலந்து வைக்கணும். சாதம் வடிச்சிட்டு அவங்க ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேஸை காமிப்பாங்க. வெக்கப்படுறேன்னா என் பிள்ளைங்களாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. பத்தியா எவ்வளவு பாரு, வெக்கம் தான் இதெல்லாம், அத்தனையும் வெக்கம். சியக்கா பவுடர் இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு, அதாவது நித்துவம் அமைதியா இரு நித்துவம். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டடி பேசஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்குமா? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். நம்ம சியக்காய் தேய்க்கும் போது தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி இந்த சியக்காவை தேய்ச்சி விடுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முடி நல்ல கமகமன்னு இருக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா காய வைங்க. சியக்காய் தேய்க்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அலசணும் முடிய நல்லா திப்பி இல்லாம நல்லா அலசி விட்டு வெளியில கூட்டிட்டு போய், அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், வெயில்ல நின்று தலையை தட்டி இயற்கையான காற்று, அந்த ரூட்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் வந்து அப்படியே பிரீத் பண்ணட்டும். அந்த அப்படியே நல்லா நல்லா தட்டி தலையை தட்டி அங்கேயே பஞ்சு பஞ்சா பறக்க விட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு தான் கீழே வருவோம். அதுதான் அதுதான் நுனி முடியில நைட்டு எண்ணெய் தடவுவோம். நீங்க எங்க எண்ணெய் தேபார் வந்துருச்சு. நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா குளிங்க. இல்ல அப்படின்னா இவங்க எண்ணெயில வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டுப்பால் மூலியமாக அடுத்தது ஹென்னா போட்டு, இதே ஆட்டுப்பால் எண்ணெய் எல்லாமே போட்டு தயார் பண்ணிருக்க கூட ஹேர் ஆயில். இது எக்ஸ்ட்ராடனரி. இன்னைக்கு இல்ல, நிறைய பேர் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இந்த ட்ரை பண்ணிட்டு ஹேர் க்ரோத் வருமா? என்னென்ன கேள்வி கேக்குறீங்களா? ட்ரை பட்டு சொல்றா. ட்ரை பண்ணல, இதை வாங்குறது மேம். இதை வாங்கினா எனக்கு ஹேர் க்ரோத் வராது. இதை வாங்கி யூஸ் பண்ணாதான் ஹேர் க்ரோத் வரும். யூஸ் பண்ணணும். அதுதான் அதேதான் மேம் சொன்ன மாதிரி இந்த ஆயில வீக்லி ஒன்ஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 நாள் கூட எடுங்க, தப்பு இல்ல. ஹேர் கண்டிஷனிங் பண்ண மாதிரி அந்த சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். என்ன பேசுறீங்க? இந்த யூடியூப் பிள்ளைங்க வர சேட்டை பண்றீங்களா? அந்த பிள்ளைங்களாம் பாரு அமைதியா இருக்கு. FWKல சேட்டை இந்த யூடியூப்ல. இது வந்து கோட் மில்க்ல இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சிருக்க ஹேர் ஆயில். கோட் மில்க் வந்து அந்த ரூட்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும். இதுல வந்து 36 இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்க ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிடும். டேண்ட்ரஃப் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் சூப்பரா கொடுக்கும். இந்த ஆயிலை ரெகுலரா யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஹேர் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம சிக்கல் ஆகாம இருக்கும். அந்த வண்டியில போனா சிக்கல் ஆகுது. இப்ப நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, சிக்கு பிடிக்காம இருக்குன்றதான் சிக்கல்ன்றாங்க. சரி, சிக்கு பிடிக்காம பிரைஸ் வாட்ஸ்அப் வந்துருக்காங்க. இது நம்மளோட கோம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இது என்ன மேம், இது புதுசா கீகிமா அப்படின்னா நிறைய பேருக்கு இதுல தெரியல. ஒன்றும் இல்லை, நீம் கோம் இருக்குல்ல, வேம்பு, அதுல இருந்து தயார் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கோம். இதுலயுமே கீர்த்தி என்னன்னு இருக்கும். எங்க தொலைஞ்சாலும் கீர்த்தி என்னன்ற பேர் இருக்கிறது என்னது அப்படின்னு எல்லாரும் போயிடாதீங்க, எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. அதனால கரெக்டா இதுல எங்க பேர்லாம் போட்டு கொடுங்கடா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த பேர் போறோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது தொலைச்சிட்டோட இது என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பேர் போட்டு, என் பேர் போட்டு இருக்கு, அது தெரியல அவங்க பேரான்னு எனக்கு தெரியாது. என் பேர் போட்டு கொடுத்துருக்காங்கப்பா, நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டா சேட்டை பண்ணா கேட்டுக்கோ. கேட்க மாட்டேன். யாரா சேட்டை பண்றது? நீதான். இந்த ஆயிலும் இந்த கோம்லயும் நீங்க இத ரெகுலர் பண்ணுங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த கோமால ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹேருக்கு வந்து நல்லா சீவி மசாஜ் கொடுங்க. கன்ஃபார்ம் ஹேர் growth இருக்கும். ஹேர் ஃபால் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடும். இது என்னன்னா சயின்டிபிக் கோம்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதனாலனா இத யூஸ் பண்ணி மரங்களா ரெடி பண்றதுனால. அதனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் சூப்பரா இருக்கும். ஸ்கேல்ப் கிழிக்காது. ஏன்னா அது கிறிஸ்டல்ஸ் வந்து திக்கா இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்டா மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சியக்கா அலர்ஜினா எதுக்குடா சியக்கா வாங்குற? தப்பால நாங்க எடுக்கல, நீ ஜாலியா கேள்ற. அவங்களுக்கு ஜாலியா சொல்லுவோம். அலர்ஜினா போடாது, வேற போட்டுக்கோ. ஆலம் அரசம் ஆயில் ஃபேஸ்க்கு பாடிக்கு
அது பாடிக்கு. இது பாடி ஃபுல்லா நம்ம தடவி மசாஜ் பண்ணிக்கிறீங்களா, கால் நீவுறீங்களா, கால் நீவுறது ஷைனிங்காக ஆலமரம் அரச மரம் அதுல இருந்து அந்த வேவ்ல அந்த பட்டையில இருந்து எடுக்கிற ஆயில் இது. இது நாங்களும் வச்சிருக்கேன். ஆனா எதுக்குன்னா கால் ஃபுல்லா நீவினீங்கன்னா நல்ல பெயின் பாம்லாம் கிடையாது. ஐயோ இதை போட்டுட்டு பெயின் போயிடுச்சான்னு கேட்காது. ஷைனிங்கா இருப்பீங்க. அதாவது நல்லா இருக்கும். அந்த சர்ம அலர்ஜி சொல்லுவாங்கல்ல, சென்சிட்டிவ், அதாவது பொறியா இருக்கிறது, இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிறது, தேமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே வேம்பு வேம்பு அரசம் ஆலம் இதெல்லாமே ரொம்ப நல்லது. இதுல மஞ்சள் போட்டிருப்பாங்க. அதனால இந்த கலர் கால் வருது. நீவுறப்ப இல்ல அந்த ரத்தம் கட்டிட்டு நம்ம இப்ப பாலத்துல நரம்பு சுத்தி இருக்கவங்களுக்கு போடலாம். போடலாம். அது வந்து எங்க அம்மாக்கெல்லாம் 2 லிட்டர் வாங்கணுமே இது. இது நீங்க அழகா நீவி விட்டுட்டு வெதுவெதுன்னு தண்ணியில ஒண்ணு காலை வைக்க இல்லைன்னா வெதுவெதுன்னு தண்ணியில கால்ல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் வலி ரெடியூஸ் ஆகும். என்னன்னா நீங்க நீவ இந்த எண்ணெய் வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள போகும். மற்றதுதான் நம்ம வெளியில இருக்கோம். இது ஆலப்பட்ட அரச இலையில வந்து ரெடி பண்ணது. ஆன்டிபயோட்டிக் கண்டென்ட் ஜாஸ்தி. பசங்க எல்லாம் கீழே விழுறாங்க அப்படின்னா இது லைட்டா வச்சு விட்டா போதும். அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். விட்டமின் சி சீரம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின் சி சீரம், ஹேர் growthக்குரிய சீரம். சும்மா கொஞ்சம் எடுத்து கையில வச்சு இப்படி ரூட்ல தடவிட்டு நீங்க எப்போ வைக்கிற எண்ணெய் இவங்களோட எண்ணெய் வச்சுக்கோங்க, கீர்த்தி எண்ணெயோட எண்ணெய் வச்சுக்கோங்க. பிளஸ் இதுவுமே நீங்க ஹேர் growthக்காக நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க. விசிபிள் தான்றா, நான் விசிபிள் உண்டானா சாலு. வெரிகோஸ் ப்ராப்ளம்க்கு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க மேம். சால்வ் எல்லாம் ஆகாது. டே பை டே பிளட் சர்க்குலேட் நல்லா பண்ணும். உடனே நீங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. டாக்டர் கிட்ட போங்க. எதுக்குமே இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ட்ரீட்மெண்ட் வராம தடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா நீவும் போது நிறைய இருக்கிறவங்களுக்கு உடனே கியூர் ஆகுமானா அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இங்க வாரண்டி லோ. ஆனா அது தடவை நல்ல பிளட் சர்க்குலேட் நல்லா இருக்கும். நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. சைடு பை சைடுல இதுவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் உள்ள இறங்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். வைட்டமின் சி வந்து எப்பவுமே ஸ்கின் க்ளோக்காகவே ஸ்பெசிஃபிக்கா போடுவோம். எப்பவுமே முகம் பளிச்சுனே இல்லை மேம். வைட்டமின் சி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதோட ஸ்பெஷல் என்னன்றது. இது வந்து ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது மெயினா ஆரஞ்சு லெமன் அதோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு எசென்ஷியல் தான் அதெல்லாம். மஞ்சிஸ்டா மெயினா மஞ்சிஸ்டா ஆட்டுப்பால். ஓஹோ ஆட்டுப்பால். மஞ்சிஸ்டா ஆட்டுப்பால் ரெண்டு தான் கலர் கொடுக்குறேன். ஆட்டுப்பால் ஏன்ட்ரா இப்ப ஆமா ஆடெல்லாம் பார்த்து இப்ப ஓடுது நல்லா பார்த்து. இது ஹேர் growth serum மேம். இது உங்களுக்கு என்னதான் சொன்னேன். ஆமா மேம். எண்ணெய் முகத்துல வழியாம இருக்க நம்ம ஸ்கேல்ப்ல வச்சு மசாஜ் கொடுத்துட்டு நீங்க ஜெனரலா எப்பயும் ஆபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பலாம். இல்ல உங்க ஹேர் லென்த்துக்கு வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா தான் இருக்கு வால்யூம். உங்களோட போன்ல வால்யூம் ஃபுல் பண்ணுங்க. இந்த ஆயிலையும் வந்து நீங்க அத வந்து ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணிட்டு இத வந்து நீங்க ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். வைட்டமின் சி வாங்கிக்கோங்க. எல்லாமே நான் தரேன் கேரண்டி. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். போடுங்க. இது ஒண்ணு முடிச்சிருங்க. இது மல்டி புரோட்டீன் ஷாம்பு. நமக்கு வந்து கெமிக்கல் கிடையாது. பாராபன் எஸ்எல்எஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. உங்களுக்கு இது மல்டி புரோட்டீன்னா ரைஸ், ஓட்ஸ், வீட் அண்ட் சில்க் 4 புரோட்டீன் இதுல இருக்கிறதுனால ஹேர் வந்து நமக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்குமோ அது 100% நம்மளால தர முடியும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்ல, ஹெர்பல்ல நம்மளால அந்த அளவு கொடுக்க முடியும். கண்டிஷனிங் அளவுக்கு இருக்காது. ஹேர் வந்து சில்கி அண்ட் சாஃப்டா இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். என்னன்னா அந்த ஹேரை திக் பண்ணி கொடுக்கும். தின்னிங்க ஆகாது. हिंदी मालूम नहीं मैम, அதனால நீங்க கால் பண்ணி மாலுமே அப்படினு கேட்டுக்கோங்க. கால் வலி மேம், கால் வலிக்கு இந்த ஆயில் போடலாம். வலி தீருமானலாம் தெரியாது, பட் நல்லது, அவ்வளவுதான். நல்லது, பிளட் சர்க்குலேட் நல்லா இருக்கும். சொல்றாங்க மேம். இந்த தடவை ஃபேஷியல் பாம் ஃப்ரீ. ஆர்டர் போடுற எல்லாருக்குமே ஒவ்வொன்றும் வீட்டில் அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பண்ணக்கூடிய ஃபேஷியல் பாம் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ. ஓகேவா? புக்கிங் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ கீர்த்தி ஹென்னாவோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ண அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.